இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சம்மர் சீசனில் கூட சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம். நம்ம வந்து எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா சாமந்தி செடி நல்லா வந்து வளரும். அதிக வேர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி நல்லா வளரும். அதுக்கு தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சாமந்தி செடி வந்து ஏற்கனவே சின்ன கப்பில் வந்து எல்லோ கலரு நாட்டு சாமந்தி நிறைய பூத்து காமிச்சிருப்போம் பாருங்கள். ஆனால் அந்த செடி கிடையாது, பதியம் பண்ண செடிங்க இது. அது எடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ இது வந்து நான் வந்து போன வருஷம்லாம் ரெடி பண்ண செடிங்க வந்து கட் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, நல்லா வளர்த்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மண் எந்த அளவுக்கு இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா க்ரீன் கலரில் வளருது. இது வந்து புதுசாக நட்டோம், ஒரு 4 days கிட்ட ஆகிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். இப்போவும் ஹெல்த்தியாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது, அப்போ தான் நல்லா இருக்குன்னு செடி அர்த்தம். இந்த சாமந்தி செடி பாருங்கள், வெள்ளை சாமந்தி சந்தன கலர் போல் இருக்கும். அந்த சாமந்தி நட்டுது. இப்போ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மெத்தடில் நட்டால் கூட சூப்பராக பிளான்ட்டு சாமந்தி பிளான்ட்டு வளரும். இந்த பிளான்ட் பாருங்கள், ஏன்னா நிறைய இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போல் நான் காமிக்கிறேன். இதுவும் நம்ம வந்து பதியம் பண்ணது தான் பாருங்கள். நல்லா வெயிலில் தான், உச்சி வெயிலில் தான் இருந்தது. இன்றைக்கி இன்னும் நிறைய வெயில் இருக்கிறப்பெல்லாம் இருந்தது. நான் கொண்டு வந்து கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொண்டு வந்தேன். சரி அப்படியே வீடியோலும் காமிக்கலான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வளருது பாருங்கள் சாமந்தி செடி நல்லா. ஆனால் இது வந்து மண்ணில் தான் நான் நட்டிருக்கேன். மணல் கம்போஸ்ட்டு அது போல் கலந்து நட்டு வச்ச செடி தான் இது. ஆனால் வந்து இதுக்கு வந்து நல்லா இலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இது போல் நட்டால் கூட சூப்பராக பிளான்ட் வளருது. பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு. அதாவது லீஃபு, அதாவது பிரான்ச்சஸ்ஸு எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா வளருது. அப்படி இருந்தால் ரொம்ப அந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்படி நல்லா ஹெல்த்தியாகணும் பிளான்ட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ட்ரை லீஃப் வந்து நல்லா 1 time அலசிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிடி அளவுக்கு, நீங்கள் ஒரு செடிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 glass தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 3 glass தண்ணி ப்ளைன் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு நீங்கள் 1 glass ஊற்றிட்டு வரலாம். எல்லா சாமந்தி செடிக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றணும். ஏன்னா ஒரு பிடி அளவுக்கு எடுக்கும்போது ஒரு 5 glass வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதுக்கு சொல்கிறேன். ரொம்ப அதுக்குன்னு டார்க்காக ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு அது செஞ்சு ஊற்றி காமிச்சிருக்கேன். அந்த பிளான்ட்டு கூட இப்போ நல்லாயிருக்கு. மாடியில் தான் வச்சுருக்கேன், எல்லாமே கொண்டு வர முடியல. இது மட்டும் நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அதே போல் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட அடிக்கடி நீங்கள் கொடுக்கணும் வேர் வளர்ச்சிக்கு. நீங்கள் வந்து அப்போவே செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உடனே செய்யணுன்னா ஏற்கனவே ரைஸ் வாட்டர்லாம் வச்சுருப்பீங்க. அந்த ரைஸ் வாட்டர் வந்து 3 days வைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் 3 days வச்சுருந்தேன். நல்லா ஊற வச்சுட்டு பாருங்கள், இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நிறைய கொஞ்சம் திக்காக நம்ம அரிசி கழுவி வச்சோம் அப்படி இந்த மாதிரி ஏடாக வரும். ஆனால் நான் கலந்துட்டு நிறைய தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து மேலோட வந்து மேல் தண்ணி மட்டுமே எடுத்துருக்கிறேன். எதுக்காகனா, நம்ம சில செடியில் கொக்கோ பீட்லலாம் நட்டிருப்போம், அந்த செடிக்கெல்லாம் ரொம்ப மாவு தண்ணி மாதிரி அப்படியெல்லாம் ஊற்றக்கூடாது சொல்லிட்டு மேல் தண்ணி மட்டும் பாருங்கள் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து ஆலோவேரா கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 days நீங்கள் செடிக்கு சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து தனியாக ஆலோவேரா தண்ணியில் சேர்க்கல பாருங்கள். இது வந்து ஆலோவேரா தண்ணி, இது வந்து ரைஸ் வாட்டர் தண்ணி மேலோடு எடுத்துருக்கிறேன், ரொம்ப திக்காக இல்லாமல். இதில் நம்ம சேர்க்கணும். ரொம்ப தண்ணி வந்து டார்க்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது, மேலோட தண்ணி மட்டும் எடுத்துக்கணும். இது போல் மேலோட தண்ணி எடுத்துகிட்டு கத்தாழை தண்ணியும் ரைஸ் வாட்ரு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா மேல் தண்ணி மட்டுமே எடுத்துருக்கிறேன். ரைஸ் வாட்ரு கத்தாழையும் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதாவது விழுதுன்னா கணக்கு வச்சுக்கோங்க. மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு 1 liter தண்ணிக்கு 1 spoon போட்டு கலந்துருங்க. இது போல் புதுசு. இப்போ இது வந்து கொக்கோ பீட் செடி. ஏற்கனவே இதில் வந்து நான் பப்பாளி பழம் தண்ணி ஊற்றிருக்கேன், ரைஸ் வாட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ரைஸ் வாட்டரோட ஆலோவேராவும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ இது வந்து பதியம் பண்ணது, இது சாயிலில் வச்சுது, இது வந்து கொக்கோ பீட்டில் வச்சுது.
கோகோபீட்டில் வச்சது கூட நல்லா தான் வளருது சூப்பராக. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய எருவெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வளரும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னா, நீங்கள் எல்லாமே 15 days ஒன்ஸு அப்பப்போ நான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். பப்பாயா ஃப்ரூட் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சும் கொடுத்துருக்கேன். அது ஒரு 5 நாள் 1 week கழிச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி. அப்படி தான் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.